வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் தாங்க பார்க்க போகிறோம். கேரட் பீன்ஸ் பொரியலும் பருப்பும் முருங்கைக்காய் போட்டு நல்லா தேங்காய் அரைச்சி நல்லா சூப்பராக ஒரு அருமையான ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பருப்பு 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ அது கூட நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துட்டு இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், காரத்துக்கு மிளகாய், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டுட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பருப்பு முருங்கைக்காய் வேக வச்சோம் பார்த்திங்களா, நல்லாவே இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லாவே நமக்கு முருங்கைக்காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, இப்போ அந்த அரைப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தீ கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம காய் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் உப்பு காணலைன்னா 2வது சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். அதுலேயே நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், ரொம்ப கிண்ட வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு கல் உப்பு தேவைப்படுது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொதி வருது. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப கதகதன்னு கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நானும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் பொரிஞ்சு இதில் 2 வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய அருமையான முருங்கைக்காய் நல்லா பருப்பு போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இருக்கட்டும். பீன்ஸ் கேரட்டு பொரியலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கேரட்டு பீன்ஸு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியாக அதே போல் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இதில் கட் பண்ண வெங்காயம், 2 காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பீன்ஸ் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன், காணலை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேக வச்ச பீன்ஸுன்றனால ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ அருமையான பீன்ஸ் கேரட்டு பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்சு தாங்க நம்ம பார்த்துருக்கோம். தேவிஸ் கிச்சனில் அருமையாக முருங்கைக்காய் தேங்காய் அரைச்சி போட்ட பருப்பு சாம்பார் தான் நம்ம பார்த்துருக்கோம். பீன்ஸ் கேரட்டு ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பிகினர்ஸ் கூட இந்த லஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுங்க, எதனாலும் ஒரு கமெண்ட் விடுங்க. தேங்க்யூ.